Matthew chapter 24. மத்தேயு 24ஆம் அதிகாரம். The question is, Lord, what, verse 3, what will be the sign of your coming? மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? First of all, deception, verse 4. முதலாவதாக 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறது போல வஞ்சகம். And then he said another thing. அதற்கு பிறகு வேறு ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். I'm not talking about the wars and rumors of wars and earthquakes and famines. We got nothing to do with all that. யுத்தங்களின் செய்திகள், ஜனத்துக்கு விரோதமாக போராடுகிறது, இவைகளிலே நமக்கு அதற்கும் தொடர்பில்லை. We can't do anything about the famine or the earthquake. பஞ்சம் வந்தால், பூமி எதிர்ச்சி வந்தால், யுத்தம் வந்தால் நாம் போய் அதை ஒன்றும் செய்ய முடியாது. And we are not involved in any wars. நாம் எந்த யுத்தத்திலேயும் நாம் பங்கு பெறுகிறவர்கள் அல்ல. Let's look at the thing that concerns only us. நம்மை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை நாம் கவனித்து படிப்போம். So leave out the wars and the famines and the earthquakes. ஆகவே யுத்தங்கள், பூமி எதிர்ச்சிகள், பஞ்சங்கள் இவைகளை நாம் விட்டு விடுவோம். First, முதலாவதாக deception, verse 4. 4ஆம் வசனம். Second, இரண்டாவதாக persecution, verse 9. 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் உபத்திரவங்கள். That concerns us. அது நம்மை குறித்து காரியம். They will deliver you to tribulation. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். And they will kill you. உங்களை கொலை செய்வார்கள். And you will be hated by all nations on account of my name. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். You say you're a Christian? நீ கிறிஸ்தவன் என்று சொல்கிறாயா? People will hate you. ஜனங்கள் உன்னை பகைப்பார்கள். Because you say you're a Christian. நீ கிறிஸ்தவன் என்று சொல்கிறதுனாலே. You say you're a disciple of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷன் என்று சொல்கிறதுனாலே. I have preached that message for more than 30 years. நான் 30 ஆண்டுகளுக்கு அதிகமாக இந்த செய்தியை பிரசங்கித்திருக்கிறேன். That Christians in India will suffer persecution. இந்தியாவிலே உள்ள கிறிஸ்தவர்கள் உபத்திரவத்துக்குள்ளாக கடந்து செல்வார்கள் என்பதை 30 ஆண்டுகளாக பிரசங்கித்திருக்கிறேன். And we must prepare the church to face the persecution. இந்த உபத்திரவத்தை சந்திப்பதற்கு நாம் சபையை ஆயத்தப்படுத்த வேண்டியிருக்கிறது. How can you say, Lord, let there be no persecution? ஆண்டவரே, உபத்திரமே வர வேண்டாம் ஆண்டவரே என்று எப்படி சொல்ல முடியும்? That's like saying, Lord, let there be no deception. ஆண்டவரே, வஞ்சகமே வரக்கூடாது என்று சொல்வது போல. Let there be no wars. யுத்தமே வர வேண்டாம் ஆண்டவரே. No famines. பஞ்சம் வர வேண்டாம் ஆண்டவரே. No earthquakes. பூமி எதிர்ச்சி வர வேண்டாம் ஆண்டவரே. I'll tell you honestly. நான் நேர்மையாக சொல்லுகிறேன். I don't like wars. எனக்கு யுத்தமே பிடிக்காது. I don't like famines. எனக்கு பஞ்சமும் பிடிக்காது. I don't like earthquakes. பூமி எதிர்ச்சியும் எனக்கு பிடிக்காது. I don't like tsunamis. எனக்கு சுனாமியும் பிடிக்காது. I don't like deception. வஞ்சகமும் எனக்கு பிடிக்காது. I don't like persecution. உபத்திரமும் எனக்கு பிடிக்காது. I don't like any of these things. இவைகளிலே ஒன்றுமே எனக்கு பிடிக்காது. But I can't pray against them when Jesus said it will happen. இவைகள் நடக்கும் என்று இயேசு சொன்னதற்கு பிறகு அதற்கு விரோதமாக நான் எப்படி ஜெபிப்பது? When Jesus said there'll be wars in the last days, how can I say there should be no war? கடைசி காலங்களில் யுத்தங்கள் நடக்கும் என்று இயேசு சொல்லும் பொழுது ஆண்டவரே யுத்தங்கள் இருக்க கூடாது என்று சொல்லி எப்படி ஜெபிப்பது? Can you pray against the word of God? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நீங்கள் ஜெபிக்க முடியுமா? How can you do that? எப்படி அதை செய்ய முடியும்? I won't do it. நான் அதை செய்ய மாட்டேன். When I read here, நான் இங்கே வாசிக்கும் பொழுது there'll be a lot of deception in the last days. கடைசி நாட்களில் அதிகமான வஞ்சகம் ஏற்படும். I can't say, Lord, please let there be no deception in the last days. ஆண்டவரே, கடைசி நாட்களில் வஞ்சகம் இருக்க கூடாது என்று நான் ஜெபிக்க முடியாது. And here it says there'll be wars and famines and earthquakes. யுத்தங்களும் பஞ்சங்களும் பூமி எதிர்ச்சிகளும் உண்டாகும் என்று I can't சொல்லப்பட்டிருக்கிறது. pray, Lord, let there be no famines or wars or earthquakes. ஆண்டவரே, யுத்தங்களே உண்டாக வேண்டாம், பஞ்சம் வேண்டாம் ஆண்டவரே, பூமி எதிர்ச்சி வேண்டாம் ஆண்டவரே என்று நான் ஜெபிக்க முடியாது. Or if he says that you will be delivered to tribulation and people will persecute you, உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள், ஜனங்கள் உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள் என்று சொல்லும் பொழுது I can't say, Lord, please don't let there be any persecution against Christians in India. ஆண்டவர், இந்திய தேசத்திலே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக உபத்திரவம் வரக்கூடாது ஆண்டவரே என்று நான் ஜெபிக்க முடியாது. That is not praying according to the will of God. That is praying according to my comfort. அது தேவனுடைய சித்தத்தின்படியாக ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, என்னுடைய வசதிக்காக ஜெபிக்கக்கூடிய ஜெபம். See, many of us, we pray according to our comfort, not according to the will of God. நம்மளே अनेகர் தேவ சித்தத்தின்படியாக ஜெபிப்பதில்லை, நம்முடைய வசதிக்காக ஜெபிக்கிறோம். Because we don't know the will of God. ஏனென்றால் நமக்கு தேவ சித்தம் தெரிவதில்லை. Why? ஏன்? Because we don't read the Bible. நாம் வேதத்தை வாசிப்பதில்லை. We watch television. நாம் டிவியை பார்க்கிறோம். How can you know the will of God by watching television? டிவியை பார்த்து கொண்டே இருந்தால் தேவ சித்தத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? Even the Christian preachers on television don't tell you about these verses. இன்றைக்கு டிவியில வரக்கூடிய கிறிஸ்தவ பிரசங்கியாளர்கள் கூட தேவனுடைய சித்தம் என்ன என்பதை சொல்லுவதில்லை. How many of them have told you about deception? டிவி பிரசங்கியாளர்கள் எத்தனை பேர் வஞ்சகத்தை குறித்து உங்களுக்கு சொல்லி How இருக்கிறார்கள்? many of them have told you that anger is a sin? கோபம் என்பது ஒரு பாவம் என்று எத்தனை பிரசங்கியாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள்? Lusting with your eyes will send you to hell. உன் கண்களினாலே இச்சித்தால் அது உன்னை நரகத்துக்கு அனுப்பும் என்று எத்தனை பிரசங்கியாளர்கள் சொல்லி That if you இருக்கிறார்கள்? love money, you cannot love Jesus Christ. நீ பணத்தை நேசிப்பாய் என்று சொன்னால் இயேசுவை நேசிக்க முடியாது என்று எத்தனை பேர் சொல்லி இருக்கிறார்கள்? That's written in the Bible, but you won't hear that on a Christian வேதத்தில் television. எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் டிவி காட்சிகளிலே நீங்கள் அதை பார்க்க கேட்க முடியாது. And the Christian television will not tell you about persecution and tribulation. கிறிஸ்தவ டிவி நிகழ்ச்சிகள் உபத்திரவங்களை குறித்து சொல்லாது. They will only tell you, please send us 1,000 rupees and we will send you one token, something or the other.
1000 ரூபாய் எங்களுக்கு அனுப்புங்கள், ஏதோ ஒரு டோக்கனை அனுப்புவோம் உங்களுக்கு என்று தான் சொல்வார்கள். It's the number one deception. இது முதலாம் தரமான வஞ்சகம். Can you imagine Jesus having a television program and underneath it is written, please send me 1000 rupees இயேசு டிவியிலே பிரசங்கிப்பதையும் அதற்கு கீழாக வாசகங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, 100 ரூபாயோ 500 ரூபாயோ 1000 ரூபாய் அனுப்புங்கள் என்று பார்த்திருக்கிறீர்களா? That is another Jesus, not the Jesus வேறு ஒரு of the இயேசு, Bible. வேதம் சொல்லுகிற இயேசு அல்ல. But many of you watch that and you think, oh, this is Jesus. This is not Jesus. ஆனால் அதை கவனித்துக் கொண்டிருக்கிற அநேகர் இதுதான் இயேசு என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். Because you don't read the Bible. ஏனென்றால் நீங்கள் வேதத்தை வாசிப்பதில்லை. What does it say here? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? They will deliver you to tribulation and kill you, verse 9. 9ஆம் வசனம் மத்தேயு 24ஆம் அதிகாரம், உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக்கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். Lord, ஆண்டவரே, what is the sign of your coming? உம்முடைய வருகையின் அடையாளம் என்ன? They will deliver you to tribulation and kill you. அவர்கள் உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக்கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். You will be hated by all nations for my name's sake. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல நாடுகளாலும் ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். When that happens, verse 10, 10ஆம் வசனம், அப்பொழுது many will fall away. அநேகர் இடரிலிருந்து வீழ்ச்சியடைந்து And they விடுவார்கள். will deliver up one another. ஒருவரை காட்டிக் கொடுப்பார்கள். And hate one another. ஒருவரை பகைப்பார்கள். And the love, verse 12, of many people will become cold. 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அநேகருடைய அன்பு தணிந்து போகும். Why is that? ஏன் அப்படி? Because a Christian does not belong to this world. ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்துக்கு சொந்தமானவன் அல்ல. A true Christian is always uncomfortable in this world. ஒரு மெய்யான கிறிஸ்தவன் எப்பொழுதுமே இந்த உலகத்திலே வசதியற்றவனாய் தான் இருப்பான். If you are comfortable in this world, you are not a true disciple of Jesus. இந்த உலகத்திலே இருப்பது உங்களுக்கு சொகுசாக இருக்குமே என்று சொன்னால் நீங்கள் மெய்யான சீஷன் அல்ல. See, animals are very comfortable on the land. விலங்குகள் நிலத்திலே மிகவும் வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கும். If you take a fish from the water and put it on the land, ஒரு மீனை தண்ணீரிலிருந்து எடுத்து நீங்கள் தரையிலே போட்டு விடுங்கள். have you seen that? பார்த்திருக்கிறீர்களா? You try to catch a fish and put it on the land. அங்கே ஒரு மீனை பிடித்து கடலிலே போய் மீனை பிடித்து நீங்கள் இங்கே தரையிலே போட்டு விடுங்கள். It's always shaking. It's always uncomfortable. அதனால இருக்கவே முடியாது, துடித்துக் கொண்டே இருக்கும். I'm not happy here. நான் இங்கே சந்தோஷமாக இல்லை என்று சொல்லிக் கொண்டே இருக்கும். What does that prove? அது எதை நிரூபிக்கிறது? That fish is not meant to live on the land. அந்த மீனானது இந்த தரையிலே வாழ்வதற்காக உண்டாக்கப்பட்டதல்ல. A true Christian is exactly like that in the world. ஒரு மெய்யான கிறிஸ்தவனும் இந்த உலகத்திலே அப்படித்தான் இருக்கிறான். He feels uncomfortable. This is not a good place for me. எனக்கு இந்த இடம் உகந்த இடம் அல்ல என்று சொல்லி அவன் வசதி குறைவாக உணர்வான். இது என்னுடைய வீடு அல்ல. Everything here is so contrary to my spirit. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும்போது என்னுடைய ஆவிக்கு விரோதமாகவே இருக்கிறது. Television programs are filthy. டிவி நிகழ்ச்சிகளை பார்த்தாலே அசுத்தமாக இருக்கிறது. Things in the computer are so terrible. கம்ப்யூட்டர்ல பார்க்கக்கூடிய காரியங்களும் பயங்கரமா இருக்கிறது. People in the office are talking all filthy things. அலுவலகத்துக்கு சென்றால் அங்கே உள்ளவர்கள் அசிங்கமான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். Corruption and sin. எங்கு பார்த்தாலும் ஊழல் நிறைந்திருக்கிறது, பாவம் நிறைந்திருக்கிறது. Just like that fish feeling uneasy. எப்படி ஒரு மீனானது துடித்துக் கொண்டே இருக்கிறது, அதுபோல ஒரு மெய்யான கிறிஸ்தவன் இந்த உலகத்தில் இருப்பதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பான். Animals who live on the land, ஆனால் தரையில வாழக்கூடிய மிருகங்கள், they are quite happy. அவைகள் சந்தோஷமாக இருக்கிறது. And if you are quite happy in an ungodly world, then you are not a disciple of Jesus. அவபக்தியான தேவ பக்தி அற்றதான இந்த உலகத்திலே இருப்பதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் சீஷர் அல்ல. See John chapter 15 and verse 18. யோவான் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். If the world hates you, you know that it hated me before it hated you. இந்த உலகம் உங்களை பகைக்குமானால் அது உங்களை பகைப்பதற்கு முன்பதாகவே என்னை பகைத்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். If you were of the world would love its own. நீங்கள் இந்த உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையவர்களை நேசிக்கும். But because you are not of the world, but I chose you out of the world, therefore the world hates you. நீங்கள் உலகத்தாராய் இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் இந்த உலகம் உங்களை பகைக்கும். Do worldly people love you? உலக மக்கள் உங்களை நேசிக்கிறார்களா அதிகமாக? Aha. Then verse 19, you definitely belong to this world. அப்படியானால் கண்டிப்பாக நீங்கள் இந்த உலகத்தார் தான். See, if you were of the world would love you. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். How is it all these worldly people love you so much and you're very popular with worldly people? எப்படி இந்த உலக மக்கள் உங்களை அதிகமாக நேசிக்கிறார்கள், நீங்கள் அவர்கள் மத்தியிலே பிரபலமானவர்களாக இருக்கிறீர்கள்? It means you belong to the world. அப்படியானால் நீங்கள் அந்த உலகத்தை சேர்ந்தவர்கள். But if you don't belong to the world, Jesus said, I chose you out of the world, then the world will hate you. நீங்கள் இந்த உலகத்தாராய் இராதபடினாலே நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலே உலகம் உங்களை பகைக்கிறது என்று 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே According to verse 19, there are two groups of people. 19ஆம் வசனத்தில் இரண்டு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். Those whom the world loves and those whom the world hates. இந்த உலகம் நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டம், இந்த உலகம் பகைக்கக்கூடிய ஒரு கூட்டம். Now I want to ask you another question. இன்னொரு கேள்வி உங்களை பார்த்து கேட்கிறேன். I want to say something. நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். There is a secular world and there's a religious world. மத உலகம் என்று இருக்கிறது, பொது உலகம் என்று ஒன்று இருக்கிறது. You know that.
உங்களுக்கு அது தெரியும். Even in society, சமுதாயத்திலே there is a secular world. பொது உலகம் என்று ஒன்று உண்டு. You know, business world, தொழில் உலகம், medical world, வியாபார உலகம், மருத்துவ உலகம், political world, அரசியல் உலகம். that is one world, secular. இவெல்லாம் பொதுவியல் உலகம். And then there's a religious world மத உலகம் என்று ஒன்று உண்டு. of priests and pastors and Christians and all that. பிரசங்கியார்கள், பாஸ்டர்மார்கள், கிறிஸ்தவர்கள் என்று Christian religious world. கிறிஸ்தவ மத உலகம். In Jesus' time also there was a religious world and a secular world. இயேசுவின் காலத்திலேயும் கூட ஒரு மத உலகம் என்று ஒன்று இருந்தது, பொது உலகம் என்று ஒன்று இருந்தது. The secular world were the Romans and the Greeks and all those people. ரோமர்கள், கிரேக்கர்கள் நிறைந்திருந்த உலகமானது பொது உலகம். The religious world was the Pharisees and the Sadducees. மத உலகம் என்பது பரிசேயர்கள், சதுசேயர்களாலே நிரம்பி இருந்தது. Now I want to ask you a question. நான் ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்கிறேன். Which of these worlds hated Jesus? இந்த இரண்டு உலகத்திலே எந்த விதமான உலகம் இயேசுவை பகைத்தது? Was it the secular world or the religious world? பொது உலகம் இயேசுவை பகைத்ததா அல்லது மத உலகம் இயேசுவை பகைத்ததா? Was it the Romans who wanted to kill Jesus? ரோமர்கள் தான் இயேசுவை கொலை செய்ய விரும்பினார்களா? No, Pilate wanted to set him free. பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க விரும்பினான். He tried his best to set him free. இயேசு விடுதலையாக்குவதற்கு தன்னால் இயன்ற மட்டும் முயற்சித்தான். Did the Greeks want to kill Jesus? கிரேக்கர்கள் இயேசுவை கொலை செய்ய விரும்பினார்களா? No, in John 12 it says the Greeks came saying we want to see Jesus. நாங்கள் இயேசுவை காண வேண்டும் என்று யோவான் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Who were the people who wanted to kill Jesus? இயேசுவை கொலை செய்ய விரும்பியவர்கள் எந்த உலகத்தை சேர்ந்தவர்கள்? The religious world who read the Bible every day. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்த மத உலகத்தை சேர்ந்தவர்கள் தான் இயேசுவை கொல்ல விரும்பினார்கள். Every day, every Sabbath they read the Bible and they wanted to kill Jesus. ஒவ்வொரு நாளும் ஓய்வு நாளிலேயும் வேதத்தை வாசித்தவர்கள் இயேசுவை கொலை செய்ய விரும்பினார்கள். So when it says here, if the world hates me, உலகம் என்னை பகைக்குமானால், you know that the world hated me before it hated you. Verse 18. 18ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். Which world hated Jesus? எந்த உலகமானது இயேசுவை பகைத்தது? Not the Roman world. ரோம உலகம் அல்ல. They were not bothered. அவர்கள் இயேசுவை குறித்து கவலைப்படவில்லை. The Greek world did not hate him. கிரேக்க உலகமானது அவரை பகைக்கவில்லை. I don't remember any of the other countries people hating him. வேறு எந்த நாட்டை சேர்ந்தவர்களும் இயேசுவை பகைத்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. It was the religious world that hated Jesus. மத உலகம் தான் இயேசுவை பகைத்தது. So when it says the world will hate you, ஆகவே உலகம் உங்களை பகைக்கும் என்று சொன்னால், which world is going to hate you? எந்த உலகம் உங்களை பகைக்க போகிறது? It will be the religious world. மத உலகம் தான் உங்களை பகைக்க போகிறது. The religious world will hate a true disciple of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மெய்யான சீஷனை மத உலகமானது பகைக்கும். And if you are a true disciple of Jesus Christ, the religious world will persecute you. நீ உண்மையான இயேசுவின் சீஷனா இருப்பாய் என்று சொன்னால் மத உலகமானது உன்னை உபத்திரவப்படுத்தும். Even some so-called Christians will persecute you. கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற ஒரு சிலர் கூட உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். I have lived nearly 70 years on this earth. இந்த பூமியிலே நான் 70 ஆண்டுகளாக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Only once somebody took me to court. ஒரே ஒரு முறை தான் என்னை ஒரு வழக்கு மன்றத்துக்கு இழுத்து சென்றார். And that was a Christian group because I pointed out some wrong doctrines in them. அது ஒரு கிறிஸ்தவ குழுவாய் இருந்தது. அதிலே உள்ள தவறான உபதேசத்தை நான் சுட்டி காண்பித்தபடினாலே என்னை வழக்கு மன்றத்துக்கு இழுத்து சென்றார்கள். And I remember the day when I went to court. நான் அந்த வழக்கு மன்றத்திற்கு நீதிமன்றத்துக்கு சென்றது ஞாபகம் இருக்கிறது. I had never been to a court in my life. என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் நீதிமன்றத்துக்கு சென்றதில்லை. So I didn't know what type of place it was going to be. அது எவ்விதமான இடமா இருக்கும் என்று கூட எனக்கு தெரியாது. And as I walked in, நான் அந்த நீதிமன்றத்துக்குள்ளாக the நடக்கும்போது Lord said to me, ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், don't be afraid. பயப்படாதே. I have been to court before you. நீ இங்கே வருவதற்கு முன்பதாக நான் நீதிமன்றத்துக்குள்ளாக சென்றிருக்கிறேன். Religious people took me also to court. என்னையும் மத உலகமானது மத மக்கள் என்னை நீதிமன்றத்துக்கு எடுத்து If they சென்றிருக்கிறார்கள். took me to court, they'll take you also to court. என்னை அவர்கள் பகைத்தார் என்று சொன்னால் உங்களையும் உன்னையும் பகைப்பார்கள். If I pointed out their wrong doctrine and they took me to court, you point out their wrong doctrine, they'll take you to court. நான் அவர்களை தவறான உபதேசத்தை சுட்டி காண்பித்தபடினால என்னை நீதிமன்றத்துக்கு இழுத்து சென்றார்கள். நீ தவறான உபதேசத்தை காண்பிக்கும் பொழுது உன்னையும் நீதிமன்றத்துக்கு இழுத்து செல்வார்கள். Don't be afraid. பயப்படாதே என்று சொன்னார். If you look, you will see my footsteps there. நீ அங்கே போய் பார்க்கும்போது என்னுடைய அடிச்சுவடை நீ அங்கே பார்ப்பாய் என்று And I சொன்னார். saw the footsteps of Jesus, spiritually speaking. ஆவிக்குரிய ரீதியிலே சொல்லப்படால் இயேசுவின் அடிச்சுவட்டை அங்கே நான் பார்த்தேன். And that day I was the happiest person in that court. அந்த நாளிலே அந்த நீதிமன்றத்திலே சந்தோஷமான மனிதனாக நான் தான் இருந்தேன். I stood there with a smile. அங்கே ஒரு சிரிப்போடு கூட புன்முறுவலோடு கூட நின்று கொண்டிருந்தேன். Because Jesus was there with me. ஏனென்றால் அங்கே இயேசுவோடு கூட இருந்தார். The world, the religious world will hate you if you stand for Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்கென்று நீங்கள் நிற்கும் பொழுது மத உலகமானது உங்களை பகைக்கும். But if you are a compromiser,
நீங்கள் ஒத்துப்போகிறவர்களா இருந்தால் and you try to please everybody, எல்லாரையும் பிரியப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் then the world will love you. உலகம் உங்களை நேசிக்கும். But Jesus did not try to please everybody. இயேசு எல்லாரையும் பிரியப்படுத்த விரும்பினதில்லை. Today we have a bunch of Christians who want to please everybody. இன்றைக்கு எல்லாரையும் பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். They are not disciples of Jesus, they are compromisers. அவர்கள் இயேசுவுக்கு சீஷர்கள் அல்ல, அவர்கள் ஒத்த வேஷக்காரர்கள். Remember what Jesus said. இயேசு என்ன சொன்னார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். John 15 verse 20. யோவான் 15 அதிகாரம் 20 வசனம். Jesus says this. இயேசு இதை சொல்கிறார். Remember the word that I said to you. நான் சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். A slave is not greater than his master. ஊழியக்காரன் அல்லது அடிமை தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். I'm sure you will all agree there. நீங்கள் இதை ஒத்துக்கொள்வீர்கள் என்று நான் A நம்புகிறேன். slave is not greater than his master. ஊழியக்காரன் அல்லது வேலைக்காரன் தன் எஜமானை காட்டிலும் பெரியவன் அல்ல. Are you a slave of Jesus? நீங்கள் இயேசுவுக்கு ஒரு ஊழியரா? You will all say yes, I am. ஆம், நான் இயேசுவுக்கு அடிமை என்று சொல்வீர்கள். Are you greater than Jesus? இயேசுவை காட்டிலும் நீங்கள் பெரியவர்களா? No. இல்லை. Then they said, பிறகு இயேசு சொல்கிறார், if they persecuted me, they will persecute you. அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். Is somebody persecuting you because you are a disciple of Jesus? நீ இயேசுவுக்கு சீஷனா இருக்கிறபடினால யாராவது உன்னை துன்பப்படுத்துகிறார்களா? It may be small things, it may be big things. சிறு காரியமா இருக்கலாம், பெரிய காரியமா இருக்கலாம். God does not allow us to be tested beyond our ability. நம்முடைய திராணிக்கு மிஞ்சி நாம் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுப்பவர் அல்ல. God allowed me to go to court only after I had been a believer for nearly 40 years. நான் 40 ஆண்டுகளாக கிறிஸ்தவனாய் வாழ்ந்த பிறகுதான் நீதிமன்றத்துக்கு போக முடியாத தேவன் என்னை அனுமதித்தார். But in the early days, ஆரம்ப காலங்களிலே he allowed me to face small tests. சிறு சிறு சோதனைகளை சந்திக்க முடியாது என்னை அனுமதித்தார். You know, like kindergarten tests, first standard test, second standard test. LKG சோதனை, 1ஆம் வகுப்பு சோதனை, 2ஆம் வகுப்பு சோதனை, போல சிறு சிறு சோதனைகள். College level tests and all came 40 years later. கல்லூரி நிலவரத்திலே உள்ள சோதனைகள் எல்லாம் 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வந்தது. I used to work in the Navy. நான் அந்த நாட்களிலே கப்பற்படையிலே பணி செய்து கொண்டிருந்தேன். 22 years old, 23 years old. அப்பொழுது எனக்கு 22 வயதா இருந்தது. And my senior officer would tell me to do something என்னுடைய மேல் அதிகாரி ஒரு காரியத்தை செய்ய சொல்வார். which is wrong. அது தவறான காரியத்தை செய்ய சொல்வார். And now God was testing me. எனக்கு தெரியும் தேவனை சோதித்து பார்க்கிறார். What am I going to do? நான் என்ன செய்ய போகிறேன்? If I want my promotion, I must please him and say yes sir. எனக்கு வேலை உயர்வு வேண்டுமானால் மேல் அதிகாரியை நான் பிரியப்படுத்தும்படியாக சொல்லுங்கள் சார், செய்கிறேன், ஆம் என்று சொல்ல வேண்டும். Stand in attention. அட்டென்ஷன் நின்று கொண்டு Salute him. அவரை சல்யூட் பண்ணி, Yes sir. ஆம் சார். But I didn't do that. நான் அதை செய்யவில்லை. I stood at attention. நான் அட்டென்ஷன் நின்றேன். Saluted him. நான் சல்யூட் அடித்தேன். He said, I'm sorry sir, I can't do it. நான் இதை செய்ய முடியாது, மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டேன். I am a Christian. நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னேன். I had to do that many times. பல சமயங்களிலே அப்படி சொல்ல வேண்டியிருந்தது. So they would write bad reports about me. ஆகவே என்னை குறித்து தவறான கெட்ட அறிக்கைகள் எழுதுவார்கள். Once they gave me a transfer in half an hour. ஒரு முறை அரை மணி நேரத்தில் எனக்கு பணி மாற்றம் உத்தரவு கொடுத்தார்கள். Small tests, kindergarten tests. அதெல்லாம் LKG வரக்கூடிய சோதனை. It's not a big persecution. It's like a mosquito bite only, those things. அது கொசுக்கடியை போல, அது பெரிய உபத்திரவம் அல்ல. Not a big thing. அது பெரிய காரியம் அல்ல. But that was a test. ஆனால் அது ஒரு சோதனை. And those days I was 23 years old. I got a backbone. I became strong. அப்பொழுது 22 23 வயதாக இருந்தது. எனக்கு ஒரு முதுகெலும்பு இருந்தது, வலிமையுள்ளவனாக நின்றேன். And that's what helped me later on. அதுதான் எனக்கு பின் நாட்களுக்கு எனக்கு உதவி செய்தது. So in your place of work, ஆகவே உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே little things you'll be tested. சிறு சிறு காரியங்களிலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். Once one of my relatives called me ஒரு முறை என்னுடைய உறவினர்கள் என்னை அழைத்தார்கள். and said, சொன்னார்கள், my baby is being baptized in the church. சபையிலே என்னுடைய குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்க போகிறோம். Can you please come for that celebration? அந்த விழாவுக்கு நீங்கள் வருவீர்களா என்று கேட்டார்கள். I said sorry. நான் மன்னித்து விடுங்கள் என்று சொன்னேன். I believe that baby baptism is against the word of God. குழந்தை ஞானஸ்நானம் தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பானது என்று நான் நம்புகிறேன். So I'm sorry, I cannot come to celebrate disobedience to the word of God. ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடக்கக்கூடிய கொண்டாட்டத்துக்கு நான் வந்து பங்கு பெற முடியாது என்று சொன்னேன். I can't come for your lunch celebrating disobedience to the word of God. ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செய்யக்கூடிய ஒரு விழாவிலே வந்து நான் சாப்பிட முடியாது என்று சொன்னேன். I will come some other time for lunch. நான் மற்ற ஒரு நாளிலே மதிய சாப்பாட்டுக்கு வருகிறேன் என்று Do you சொன்னேன். think that made me very popular with my relatives? என்னுடைய உறவினர்கள் மத்தியிலே என்னை நல்ல பெயர் வாங்குகிறவனா அது மாற்றியதா? இல்லை. But I got a backbone. I got strong. ஆனால் எனக்கு ஒரு முதுகெலும்பு இருந்தது. நான் வலிமையானவனாய் மாறினேன். God saw
தேவன் அதை பார்க்கிறார். Here is a man who is willing to displease his relatives to please me. என்னை பிரியப்படுத்தும்படியாக உறவினர்கள் அவர்களை பிரியப்படுத்தாமல் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடியவன் இங்கே ஒருவன் இருக்கிறான். Here is a man who trembles at my word and obeys it. என்னுடைய வார்த்தைக்கு நடுங்கி கீழ்ப்படிகிற ஒரு மனிதன் இங்கே இருக்கிறார். And doesn't care what his relatives think about him. அவரை குறித்து உறவினர்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்பதை குறித்து கரிசனைப்படாதவர். God will test you in the same way. இதே போல தேவன் உங்களையும் சோதிப்பார். And if you pass the test, நீங்கள் அந்த தேர்விலே வெற்றி He பெறுவீர்களானால் will give you a responsibility. அவர் உங்களுக்கு பொறுப்பை கொடுப்பார். So persecution doesn't start with hitting and whipping and all that. உபத்திரம் என்று சொன்ன உடனே சாட்டை அடி அடி உதை என்பதிலே ஆரம்பிப்பதில்லை. It will start with small mosquito bites. சிறு சிறு கொசுக்கடியிலே தான் ஆரம்பிக்கும். And if you are not faithful there, அங்கே நீங்கள் உண்மையில்லாதவர்களாய் இருப்பீர்களானால், if you fail in the kindergarten, how can you go to the first standard? எல்கேஜிலேயே ஃபெயில் ஆகுவீர்கள் என்று சொன்னால், தவறுவீர்கள் என்று சொன்னால் ஒன்றாம் வகுப்புக்கு எப்படி செல்ல முடியும்? And many Christians are failing in the kindergarten. அநேகர் இந்த எல்கேஜி வகுப்பிலேயே மீண்டுமாய் தவறிக்கொண்டே இருக்கிறார்கள். Small thing. சிறு காரியங்கள். I remember எனக்கு ஞாபகம் வருகிறது. somebody asked me a question. ஒருமுறை ஒருவர் என்னை ஒரு கேள்வி கேட்டார். Brother Zach, சகோதரர் ஜாக் அவர்களே, supposing I'm working in an office. நான் ஒரு அலுவலகத்திலே பணி செய்து கொண்டிருக்கிறேன். And the telephone rings. அங்கே தொலைபேசி மணி அடிக்கிறது. And I pick up the phone. நான் அந்த போன் எடுக்கிறேன். And say, I want to speak to your boss. உன்னுடைய அதிகாரியிடத்திலே பேச விரும்புகிறேன். And the boss is sitting there and says, tell him I'm not here. அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த மேலதிகாரி சொல்கிறார், நான் இல்லை என்று சொல்லிவிடு என்று சொல்கிறார். Brother Zach, what shall I do? I'm a Christian. நான் ஒரு கிறிஸ்தவன், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்கிறார். What will you do, Brother Zach? சகோதரர் ஜாக், நீங்கள் என்னுடைய இடத்துல இருந்தால் என்ன செய்வீர்கள்? I said, I'll put down the phone. நான் அப்படியே போனை வைத்து விடுவேன். And I'll tell the boss. நான் அந்த மேலதிகாரியை பார்த்து சொல்லுவேன். In half a minute the phone will ring again. இன்னும் அரை நிமிஷத்திலே மீண்டுமாய் தொலைபேசி அடிக்கும், மணி அடிக்கும். Please ask somebody else to pick up the phone. I am not. வேறு யாராவது வந்து இந்த தொலைபேசி எடுக்க சொல்லுங்க, நான் எடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிடுவேன். Sir, ஐயா, I am a Christian. நான் ஒரு கிறிஸ்தவன். I cannot tell a lie. நான் ஒரு பொய் சொல்ல மாட்டேன். If you want to sack me from my job, sack me from my job. வேலையை விட்டு என்னை நீக்க வேண்டுமானால் நீக்கி விடுங்கள். I cannot tell a lie. ஒரு காலம் நான் பொய் சொல்ல முடியாது. Fear God. நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். Will you be like that? இதுபோல நீங்கள் இருப்பீர்களா? God will have a tremendous ministry for you. உங்களுக்கு தேவன் ஒரு பெரிய ஊழியத்தை கொடுப்பார்.